வெல்கம் டு சாந்தி உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் பாலும் தேங்காயும் வச்சு சூப்பரான ஒரு லட்டு ரெசிபி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சுருக்க டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்து கலர் சேஞ்ச் ஆகாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் கோகோனட் கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் அதை ஃபுல்லாக சுரண்டி எடுக்காமல் அதோடய ஒயிட் பார்ட்டை மட்டும் சுரண்டி எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரெஷ் கோகோனட் சேர்க்குறீங்க அப்படின்னா அது ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அது பொறுமையாக லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. டெசிகேட்டட் கோகோனட்டுங்கும் போது அது சீக்கிரம் ஃப்ரை ஆகி வந்துடும். கவனமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கருகிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் தேங்காய் வறுக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், வறுத்து எடுத்தாச்சு. இது இருக்கட்டும். நெக்ஸ்ட் நம்ம பால் ரெடி பண்ணிக்கலாம். பால் ரெடி பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு பேன் சூடு பண்ணிக்கிட்டு பால் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பால் கொதித்து வந்த பிறகு நான் இது கூடவே இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்து ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். வினிகர் அட் அ டைமில் ஃபுல்லாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு கையில் ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி கிளறி விடலை அப்படின்னா அது பெரிய பெரிய பீசஸாக கட்டி கட்டியாக போயிடும். அது டெக்ஸ்சர் நல்லா இருக்காது. இந்த மாதிரி திரியாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். தண்ணி கண்டிப்பாக போயிட்டு அது திக்னஸாக வரணும். நான் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். அது நம்மளோட விருப்பம் தான். அது இருந்தால் சேர்த்துக்கோங்க. சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். இது நார்மலாக செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு 2 hours வரைக்கும் நம்ம பாலை சுண்டி எடுக்கணும். இந்த மாதிரி செய்யும்போது ஒரு 1/2 hourலேயே நமக்கு ரெடியாகி கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். மில்க் பவுடரும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஹோல் ப்ராசஸுமே அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சுட்டே இருங்க. அதே மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா கட்டி கட்டியாக போன மாதிரி இருக்கும். மில்க் பவுடரும் சேர்த்து கிளறி விட்ட பிறகு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சுகர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ப்ரௌன் சுகரும் எடுத்துக்கோங்க, அது உங்களோட ஆப்ஷனல் தான். சர்க்கரைலாம் நல்லா கரைஞ்சிட்டு அதில் இருக்க தண்ணியும் போன பிறகு தான் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோகோனட் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா அது பேஸ்ட் மாதிரி ஆகிடும், அது நல்லா இருக்காது. கோகோனட் லட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் கொஞ்சம் கோகோனட் பீசஸ் இருக்கிற மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் சர்க்கரை தண்ணியெல்லாம் போன பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கோகோனட் சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கோகோனட்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இது கூடவே கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். அது பார்க்க நல்லா இருந்துச்சு, அதனால் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க, அது வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கணும். கண்டிப்பாக ஏலக்காய் பொடி ஸ்வீட் செய்யும் போதெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு டோட்டலாகவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துக்கிட்டேன். அதுவே போதும். நம்ம பாலில் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிறதால அதுவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப நேரம் விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆறின பிறகு ரொம்ப கெட்டியாயிடும். இப்போ ஆறிடுச்சு. நமக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் உருண்டை பண்ணி எடுத்திருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான மலாய் கோகோனட் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இது மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக நான் கோகோனட் பொடி தூவி விட்டுருக்கேன். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா சாந்தி உலகம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thanks for watching.